இதுக்கு மேலேயே இந்த குமாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா குமார் வந்துட்டு அவங்க அப்பா பேச்சை கேட்காம கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு வெளியேறதா ஒரு சரியான முடிவா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். கோர்ட்டு வாசல்ல வெளியே வந்து நிக்கிற அரசி கிட்ட பாண்டியனோட பசங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உனக்காக தான் அரசி இவ்வளவு தூரம் நாங்க பிரச்சனை பண்ணோம், வீட்டுல இருக்க அவ்வளவு பேர் சொல்லியுமே கேட்காம அப்பா வந்துட்டு அம்மாவோட எதிர்ப்பை மீறி உனக்கு கோர்ட்டு கூப்பிட்டு வந்தா நீ ஏன் அரசி எல்லாமே முடிச்சு கைகூட்டி வர நேரத்தில் இப்படி எல்லாம் பண்ண? அந்த குமார் எதுவும் உன்னை மிரட்டினானா பயமுறுத்தினானா? எதனால எங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல, ஏன் நீ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படி சொல்லிட்டு உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்காம பாண்டியனோட பசங்க வந்து அரசியல் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாண்டியன் வந்து அவரோட பசங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இங்க கோட்டை விட்டு ரொம்பவே சோகமா வெளியே வர குமார் வந்துட்டு பாண்டியன் குடும்பத்துல பேசி இருக்கிறதெல்லாம் ரெண்டு ஓரமா ரெண்டு பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் சக்திவேல் சைடு பேசின வக்கீலுமே வந்துட்டு கண்டிப்பா இந்த பிரச்சனை இருந்து குமாரை காப்பாத்திருக்கவே முடியாது, குமார் குற்றவாளியும் தீர்ப்பு சொல்லி முடிச்சிட்டாங்க, அந்த பொண்ணு மட்டும் இப்ப கேஸை வாபஸ் வாங்காம விட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பா குமாருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமா ஜெயில் தண்டனை கிடைச்சிருந்திருக்கும். எப்படி அந்த பொண்ணு மனசு மாறுச்சுனே தெரியல, நீங்க அந்த பொண்ணுக்கு தான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு குமாருக்காக ஆஜராக வந்த வக்கீலே வந்துட்டு இப்ப அரசியலாக தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்படி எல்லாருமே வந்து அரசுக்கு சப்போர்ட்டா பேசுறத பார்த்ததுமே குமார் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு மேலே தாங்க கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி டைரக்டா போய் அரசியை கூப்பிடுறாரு. மறுபடியும் குமார் அரசு கிட்ட பேச வரான்னு தெரிஞ்சதுமே பாண்டியனோட பசங்க எல்லாமே சேர்ந்துக்கிட்டு குமார் அடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா இவ்வளவு நாளா குமாரை கண்டிச்சுக்கிட்டு இருந்த பாண்டியனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா குமாரை பேசுறதுக்காக அலோவ் பண்ணி பாண்டியன் வந்து அவரோட பசங்களை சத்தம் போடுறாரு. கொஞ்சம் கூட தாங்காம குமாரும் வந்துட்டு அரசியோட காலிலே விழுந்துறாரு. என்னை மன்னிச்சிரு அரசி, இன்னைக்கு நான் வெளியே இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ தான். எல்லாரும் சொல்ற மாதிரி நீ மட்டும் இந்த கேஸை வாபஸ் வாங்காம விட்டுருந்தேன்னா மறுபடியும் என்னால என் குடும்பத்து கூட சேர்ந்திருக்கவே முடியாது. ஒரு 10 வருஷம் நான் ஜெயில நரக வேதனை அனுபவிச்சிருக்கணும், ஒரு 10 வருஷம் எங்க வீட்டை பிரிஞ்சு நான் ஜெயில ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பேன் அப்படி சொல்லிட்டு குமார் வந்து அவர் பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குமார் வந்து தன்னோட காலை பிடிச்சு பேசுறத பார்த்ததுமே அரசியை சாக்காயிடுறாங்க. ஒரு பக்கம் குமாரை தள்ளி விட்டுட்டு அரசியனால நகரவும் முடியல, இன்னொரு பக்கம் குமாருமே வந்து அரசியை விட்டுட்டு போற மாதிரியே தெரியல. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை அரசி. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் யாரோட பேச்சை கேட்காம தனியா இருந்தப்பதான் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நான் உணர ஆரம்பிச்சேன். அப்பதான் நீ எனக்கா என்னெல்லாம் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு புரிஞ்சு. உன் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல அரசி, நீ என்ன விரும்பினதை தவிர உன் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்காக எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லங்கிற மனசோட தான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்து நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசு அரசி, இதுக்காக நான் எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டாலுமே அது ஈடாகாது, என்ன மன்னிச்சிரு அரசி அப்படி சொல்லிட்டு குமார் வந்து அரசியோட காலிலே விழுந்து கிடக்குறாரு. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற சக்திவேலுக்கு வந்து குமார் மேல பயங்கரமான கோவம் வருது. இவன் என்ன நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்கான், இவன் ஒரு ஆள் தான் வீட்டுல நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு தான் பார்த்தா கடைசியில இவனுமே வந்துட்டு இவங்க வீட்டாளோட சேர்ந்துருவான் போல, இவனை சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கோமா போற சக்திவேல் வந்துட்டு குமாரை எழுப்பி வாடா வீட்டுக்கு போலாம் சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்காரு. இது உங்க அப்பா என்னதான் கூப்பிட்டு இருந்தாலுமே அவங்க அப்பா ஒரு பொருட்டாவே மதிக்காம மறுபடியும் குமார் வந்து அரசுகிட்டே நின்று மன்னிப்பு கேட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் குமாருக்காக ஆஜரான வக்கீலுமே வந்துட்டு இதுக்கு மேல அந்த பையன் இங்கனுக்குள்ள ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தானா அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க பையனுக்கு உள்ள போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது, அப்புறம் வந்து உங்க பையனுக்கு ஜெயில போட்டாங்கன்னா 10 வருஷம் உள்ளதான் இருக்கணும் அப்படி சொல்லிடுறாரு. இப்படி அவங்க சைடு பேசின வக்கீல் இப்படி சொல்லவும் சக்திவேலுக்கு இன்னுமே பயம் அதிகமாக ஆரம்பிக்குது. எல்லாரும் போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ காலைல விழுந்ததுல இருந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து தொலைடா என் கூட அப்படி சொல்லிட்டு வலுக்கட்டாயமா குமார வந்து அங்க இருந்து பிடிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இவ்வளவு தூரம் குமார்னால பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்பையும் பாண்டியன் வீட்டாளுக்கு யாருமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. கடைசியா போறப்ப குமார் வந்து கோமதியில கூட மன்னிப்பு கேட்டுட்டு போறாரு. இன்னொரு பக்கம் கோமதியுமே வந்துட்டு எப்படியோ ஒரு வழியா இவனுமே திருந்திட்டான், திருந்தின டைம்ல இவனை தண்டிச்சு அந்த பாவத்தை நம்ம சேர்த்து இருந்திருக்க கூடாது, ஒரு வழியா அரசியல் இந்த கேஸை வாபஸ் வாங்கிருச்சு அப்படி சொல்லிட்டு கோமதியுமே நிம்மதியாயிடுறாங்க. குமார் மறுபடியும் வீட்டுக்கு வரதை பார்த்ததுமே குமாரோட அம்மாவுக்கும் ராஜோட அம்மாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. வீட்டுல இருக்க எல்லாருமே நாங்க கும்பிட்ட சாமி எங்களை கைவிடல, எப்படியே நீ மறுபடியும் எங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா குமாரை வந்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. அரசுக்கு இவ்வளவு தூரம் துரோகம் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு உன்னை மன்னிச்சு விட்டுருக்குன்னா கண்டிப்பா வந்து அந்த பொண்ணுக்கு நீ எவ்வளவு மன்னிப்பு சொன்னாலும் ஈடாகாது, அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு. இந்த பாண்டியனும் கோமதியும் அரசியை வந்து தங்க மாதிரி வளர்த்திருக்காங்க. இனிமேல் யாரோட பேச்சை கேட்டுக்கிட்டோம் அந்த வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீ பண்ணக்கூடாது, அரசுக்கு உன்னால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து குமாருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சக்திவேல பார்த்தா ரொம்பவே கோவமா உட்கார்ந்திருக்காரு. இவனுக்கு புத்தி கிட்டி கெட்டு போச்சா, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அந்த அரசியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அங்க இருந்து எல்லாருமே வந்து குமார் காலில் விழுந்ததை அப்படியே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இத்தனை நாளா நாங்க கட்டி காப்பாத்தி அந்த குடும்ப கௌரவம் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டான், அதுதான் அந்த பொண்ணு கேஸை வாபஸ் வாங்கிருச்சுல, பேசாம என் கூட கிளம்பி வந்திருக்கலாம்ல, தேவையில்லாம போய் அரசியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அந்த கோமதி கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டானே அப்படி சொல்லிட்டு குமார் பண்ணதை ஒண்ணு விடாம அப்படியே சொல்லி முத்துவேல் கிட்ட சக்திவேல் வந்து புலம்பிட்டு இருக்காரு. சரி, இந்த விஷயத்துல முத்துவேல் வந்து குமாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தா அவருமே வந்து அவரோட தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. உன்னை யாரா போய் அரசியோட கால எல்லாம் விழுக சொன்னா, அதான் அந்த பொண்ணு கேஸை வாபஸ் வாங்கிருச்சுல, அமைதியா கிளம்பி வீட்டுக்கு வர வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் நீ பாத்துட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு இப்ப பார்த்தா முத்துவேலுமே வந்து குமாருக்கு சப்போர்ட் பண்ணாம சக்திவேல் சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு. நடக்கதெல்லாம் பார்த்து ரொம்ப பொறுமையில போன ராஜோட அம்மாவுமே வந்துட்டு இத்தனை நாளா குமார் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தான், அப்ப என்னடா நீங்க ரெண்டு பேருமே வந்து குமாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஃபர்ஸ்ட் டைமா குமார் வந்து பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு கொஞ்சமாவது மனசு மாதிரி நல்லவனா மாறணும்னு நினைக்கிறான். ஆனா அப்ப என்னன்னு பார்த்தா நீங்க எல்லாருமே அவனுக்கு எதிராக நிக்கிறீங்க, நீங்க எல்லாம் என்ன மனசாட்சியோட இருக்கிறீங்கன்னே எனக்கு புரியல. குமார் அரசு கால விழுந்ததுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, அரசுக்கு நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அரசோட குடும்ப மனதையே வாங்கிட்டு அரசு வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது இந்த குமார் தான். இப்படி இருக்கிறப்ப குமார் வந்து அரசு கால விழுகிறதுனாலயோ அந்த கோமதி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால எந்த ஒரு தப்புமே இல்ல, குமார் பண்ணது 100% சரி அப்படி சொல்லிட்டு குமாரோட அம்மாவும் ராஜோட அம்மாவும் எல்லாருமே வந்து குமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் குமாருமே வந்து அவர் எடுத்த முடிவுல ரொம்பவே பிடிவாதமா தான் இருக்காரு. இது மட்டும் இல்ல, என்ன எத்தனை வாட்டி அரசுகிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொன்னாலும் நான் கொஞ்சம் கூட யோசிக்காம அரசுகிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன், எனக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல,
நான் பண்ணது பெரிய தப்பு அப்படி சொல்லிட்டு குமார் வந்து புலம்பிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நடக்கிறதெல்லாம் பாக்குற சக்திகளுக்கு பயங்கரமான கோவம் வருது. ஏற்கனவே வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து அந்த பாண்டியன் வீட்டாளர்கள் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்குன்னு இருந்தது இந்த குமார் மட்டும் தான். கடைசியில இந்த குமார் வந்து டோட்டலா அமைப்பு சைடு சாஞ்சிட்டான். சும்மாவே இவங்க பாண்டியன் குடும்பத்தை ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அரசு வேற கேஸை வாபஸ் வாங்கிருச்சு. இவன் வேற மனசு மாதிரி அரசியோட கால விழுந்துட்டான். கோமதி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு கண்டிப்பா பாண்டியன் வீட்டாளர்களும் உறவை கொண்டாட வந்துருவாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே ஏற்கனவே மனசு மாறிட்டாங்க. இனிமேல் இந்த வீட்டுல நம்ம தான் தனிச்சிருக்க போறோம் அப்படி சொல்லிட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து சக்திகளுக்கு பயங்கரமான கோவம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்ததுமே கோமதி வந்து பாண்டியன் கிட்ட நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்ல. எங்க அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்க அண்ணன் பையனுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தது ரொம்பவே பெரிய விஷயம். நான் கூட நீங்க இங்க இருந்து கோவமா கிளம்பவும் கண்டிப்பா குமார வந்து நீங்க விட மாட்டீங்க, கேஸையும் வாபஸ் வாங்க மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல கேஸை வாபஸ் வாங்கி எங்க குடும்பத்தை எப்படியோ காப்பாத்திட்டீங்க. நீங்க இவ்வளவு பெரிய முடிவு எடுப்பீங்க நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை அப்படி சொல்லி கோமதி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டா பாட்டியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் பாட்டி வீட்டுக்குள்ள வரதுமே வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. டைரக்டா போய் பாண்டியன் கிட்ட பேச போற பாட்டியுமே வந்துட்டு என் பேரனை காப்பாத்தினக்காக நன்றி, நான் சொன்னதெல்லாம் நீ அன்னைக்கே மறந்துடுவேன்னு நினைச்சேன்ப்பா. ஆனா என்னோட பேச்சை மதிச்சு எங்க குடும்பம் கஷ்டப்படுங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன் நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க. அப்பதான் பாண்டியன் வந்து எல்லாருக்கும் தெரியுற மாதிரி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அரசு கேஸை வாபஸ் வாங்கறதுக்கான காரணம் நான் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த முடிவு எடுத்ததே அரசி தான் அப்படி சொல்லி அரசியை கை காமிக்கிறாரு. அரசி தான் நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது, உங்க மகளை பிரிஞ்சு நீங்க கஷ்டப்பட்ட மாதிரியே குமார பிரிஞ்சு அவங்க அம்மா கஷ்டப்படக்கூடாது, வயசான காலத்துல நீங்களுமே வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கிளம்ப போறப்ப காலையில தான் வந்து என்கிட்ட பேசிச்சு. என்னதான் குமார் பண்ணதெல்லாம் தப்பா இருந்தாலும் குமார பிரிஞ்சு உங்க வீட்டாளுக்கு ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும், வயசான காலத்துல உங்க பேரனை பிரிஞ்சு நீங்களும் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும், அதெல்லாம் புரிஞ்சுதான் அரசி சொன்னதை கேட்டுக்கிட்டு நானுமே வந்து அரசியோட முடிவுக்கு சம்மதம் தெரிவிச்சேன் அப்படி சொல்லி பாண்டியன் சொல்றாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி அரசி தான் இருக்கா, அப்ப குமார் மிரட்டவும் இல்ல, இது அப்பாவோட முடிவுமே இல்ல, இது ஃபுல்லாவே அரசியோட முடிவு தான் அப்படிங்கிறது பாண்டியனோட பசங்களுக்குமே தெரிஞ்சிருது. அரசி இந்த அளவுக்கு மெச்சூரா மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே அரசியை நினைச்சு பெருமைப்பட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இப்படி பேசி இருக்கிற கரெக்டா அந்த டைம்க்கு வந்து உமையால் மறுபடியும் வீட்டுக்குள்ள வராங்க. இப்பதான் தம்பி இந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன், இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் குமார் தானா, கோர்ட்லயுமே வந்து குமார் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துருச்சான், அரசி தான் வந்து கொடுத்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கி அந்த வீட்டுல இருக்கவங்களுக்காக இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்காமே அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சொந்தம் கொண்டாடுறதுக்காக உமையால் வந்து வீட்டுக்கு வராங்க. உமையால பார்த்ததுமே மீனாராஜிக்கு பயங்கரமான கோவம் வருது. அரசி குமார கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க எவ்வளவு தூரம் நம்ம வீட்டாளர்கள் எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்டு போனாங்க. அது போக கல்யாணத்துக்கு செலவு பண்ண 10 லட்சம் ரூபாயை உடனே வேணும் சொல்லி வாங்கிட்டு போனாங்கல்ல, இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு மீனாராஜிக்கு 2 பேருக்குமே பயங்கரமான கோவம் வருது. எதையுமே வெளியே காட்டிக்காம எல்லாருமே அமைதியா நின்றுட்டு இருக்கிறப்ப நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு தம்பி, இதுக்கு மேலேயுமே வந்து நம்ம நல்ல நல்ல தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம், அடுத்த முகூர்த்தத்திலே அரசிக்கும் சதீஷுங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நீ என்னப்பா நினைக்கிற அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஏற்கனவே உண்மையால ரொம்பவே காயப்பட்டு போய் அந்த பாண்டியன் வந்துட்டு இதுக்கு மேல அரசியோட விஷயத்துல என்னால எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது, அரசியோட முடிவு தான் இறுதியான முடிவா இருக்கும், நான் வேணுமா அரசு கிட்ட கேட்டுட்டு வரேன், அரசு சரின்னு சொல்லிச்சுனா நீங்க சொன்ன மாதிரி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம் சொல்லி பாண்டியன்மே சொல்லிடுறாரு. சரி அரசு என்ன முடிவு எடுக்க போகுது அப்படி சொல்லி கேட்கறக்காக பாண்டியன்மே வந்து அரசியோட ரூம்குள்ள போறாரு. உண்மையால் வீட்டுல உட்காந்து சதீஷுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறத பாட்டி பாத்துறாங்க. அங்க இருக்கிறவங்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம பாட்டி அவங்க பாட்டு அமைதியா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா யோசிக்கிற பாட்டியுமே வந்துட்டு இந்த 2 குடும்பம் சேர்த்து வைக்கிறதா நம்மளோட ஆசையாவே இருந்துச்சு. சரி இதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு குமார் கெட்டவனா இருந்தான், இந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கணும் அதுக்காக இந்த அரசியை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சான். ஆனா இப்பதான் குமார் நல்லாவே தெரிஞ்சுட்டான்ல, அவன் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து இப்ப அரசியோட காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டான். ஏற்கனவே பாண்டியன் வீட்டாளர் வேற உமையால் மேல கோவத்துல தான் இருக்காங்க. அந்த உமையாலுமே வந்து பாண்டியனை ரொம்பவே அசிங்கப்படுத்திருச்சு. பேசாம குமாருக்கு மறுபடியும் அரசியே பொண்ணு கேட்டு போனா என்ன, மறுபடியும் பொண்ணு கேட்டு போனா அரசியை நமக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, பேசாம நம்ம தலைமையிலே அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலாமா அப்படி சொல்லிட்டு பாட்டி வீட்டுல உட்காந்து தனியா இங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் பேசுற அரசியுமே வந்துட்டு வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாம் யோசிச்சு பார்த்து கண்டிப்பா இப்போதைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லங்கிற முடிவு தான் சொல்ல போறாங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப குமார் வந்துட்டு உண்மையிலே அவரோட தப்பெல்லாம் உணர்ந்து திருந்த மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் அரசி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்கன்னா குமாரையே அரசி கல்யாணம் பண்றது ஒரு சரியான முடிவா தான் இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.